மாண்பு உறுப்பினர் திரு க பாலமுருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது முதற்கண் பணிவான வணக்கங்கள். நிதி நிர்வாகத்திற்கு சிறந்த ஆட்சிக்கும் இலக்கணமாக திகழும் ஐயன் திருவள்ளுவரின் அருமையான திருக்குறளுடன் எனது கன்னி பேச்சை தொடங்குகிறேன். ஏற்றிலும் ஈட்டிலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. குறள் 385. மக்களாட்சியின் மாண்பை போற்றும் இந்த அவையில் எனக்கு அம்பத்தூர் தொகுதியில் பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த அம்பத்தூர் தொகுதி மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எனது கருத்துக்களை பதிவு செய்ய வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நிதிநிலை அறிக்கை மற்றும் தீர்மானங்கள் மீதான ஆதரவு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள 2026-27 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை எங்களது தொகுதியின் சார்பாக வரவேற்கிறேன். அதேபோன்று மாண்புமிகு மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்துள்ள நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடத்த வலியுறுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை முழு மனதுடன் ஆதரிக்கிறேன். மேலும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த FCRA திருத்த மசோதா 2026 எதிர்கான தீர்மானத்தை எங்களது முழு ஆதரவை பதிவு செய்கிறேன். அதேபோன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு உடனடியாக நடைபெறப்படுத்த வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை முன்வைத்திருப்பதில் அம்பத்தூர் தொகுதி மக்களின் சார்பாக மனமாற வரவேற்கிறேன். முதன்மை கோரிக்கை GH அரசு பொது மருத்துவமனை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிகமான மக்கள் தொகை கொண்ட அம்பத்தூரில் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய முழுமையான அரசு பொது மருத்துவமனை இல்லாத பெரும் குறையாக உள்ளது. தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகள், முதியோர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் அவசர சிகிச்சை பெற 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீழ்ப்பாக்கம் அல்லது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதுள்ளது. சென்னை போக்குவரத்து நெரிசலில் அந்த தங்க மணி நேரத்துக்குள் கோல்டன் ஹார்ஸ் சிகிச்சை பெற முடியாமல் உயிர்கள் பலியாகும் அபாயம் உள்ளது. எனவே 24 மணி நேரம் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து பராமரிப்பு பிரிவோடு 24/7 எமர்ஜென்சி அண்ட் ட்ரம்லா கேர் கூடிய அதிநவீன அரசு மருத்துவமனை ஒன்றை அம்பத்தூரில் அமைத்து தர வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்பத்தூர் மக்களின் நீண்டகால கோரிக்கை வீடுமனை பட்டா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மக்களின் நீண்டகால நியாயமான கோரிக்கையான வீடுமனை பட்டா வழங்கும் பிரச்சனையை இந்த மாண்புமிகு அவையில் கவனத்திற்கு மிகுந்த அக்கறையுடன் கொண்டு வருகிறேன். அம்பத்தூர் தொகுதியில் பல ஆண்டுகளாக தங்கள் வசித்து வரும் வீடு மனைகளுக்கு முறையான பட்டா கிடைக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். எங்கள் தளபதி அவர்கள் எப்போதும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. சொல்றதுல மட்டுமல்ல, அதை செய்து முடித்து விட்டார். இந்த வெற்றி எங்கள் தளபதியோட வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் வெற்றியாகும். அப்படித்தான் தமிழ்நாடு மக்களும் கொண்டாடுகிறார்கள். அதற்கு உதாரணம் எங்கள் முதலமைச்சர் இந்த 3 மாதத்தில் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும். எல்லோரும் எதிர்ப்பு அரசியல் செய்து வரும் நிலையில் தன்னை எதிர்த்தவர்களையும் அன்போடு நேசிக்கும் முதலமைச்சர் தான் இந்த தமிழகம் பெற்றிருக்கிறது என்பதை மிகவும் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடாக மாற்றப்போகும் எங்கள் தமிழக நிரந்தர முதல்வருக்கு எங்கள் தொகுதியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்களின் நலனே எனது முதன்மை லட்சியம் என்ற கொள்கையோடு எங்களது நியாயமான மருத்துவமனை கோரிக்கையை அரசு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையுடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். மக்கள் நலனே என் முதன்மை லட்சியம், மக்கள் நம்பிக்கையே எங்கள் அரசியல் பயணம். நன்றி, வணக்கம்.